ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாட்டுக்கோழி குழம்பு தாங்க வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வாங்க இதுக்கு தேவையானதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா சீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, மிளகு வந்து கொஞ்சம் 1.25 ஸ்பூன் அந்த மாதிரி கொஞ்சம் கூடுதல் எடுத்துக்கோங்க. இது இப்போ வந்து நம்ம இந்த இடிகளில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம வந்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இது எல்லாமே நம்ம வதக்கி நம்ம குழம்பு வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா இடித்து எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட வந்து மிக்ஸி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதில் வந்து நல்லா நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அது நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து இப்போ வந்து கரண்ட் இல்லாதனால இந்த மாதிரி இடித்து எடுத்துருக்கேன். வாங்க இப்போ கோழி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்ய போகிறேன். நல்லெண்ணெய் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து இதில் வந்து பட்டை இந்த வகைகள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதில் இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் நான் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாயும் நம்ம அதிலே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி விட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி விட்டு வேகிறதுக்காண்டி கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து இப்போ நல்லா குக்காக இருக்கும். பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கறி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கறிக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து இப்போ வந்து நம்ம கறியை நல்லா வேக விட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மூடி போட்டு வச்சு நல்லா வேக வைக்க போகிறோம். நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். இதில் வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம இப்போ மூடி போட்டு நல்லா வந்து வேக வைக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அதிலே பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி விட்டுருப்பாங்க. இதிலே பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா குக் ஆகிடும். வந்து நல்லா வேகட்டும். வேகிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப லேட்டாகுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து முழுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இதை வந்து இதில் சேர்த்தலாம். சீரகம், சோம்பு, மிளகாய் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கறி வெந்துச்சான்னு நம்ம பார்த்துக்கலாம். கறி பார்த்திங்கன்னா இன்னும் வேகலை, கொஞ்சம் நேரம் வேகணும். இன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா குக் ஆகினா போதும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான மசாலா வந்து நம்ம சேர்த்தலாம். இது வந்து நான் எல்லாமே நாங்கள் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க குழம்பு தாங்க. அது வந்து நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வந்து நல்லா இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இப்படியே கூட நம்ம எடுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. ஆனால் நாட்டுக்கோழினாலே நமக்கு வந்து குழம்பு தான் செம்ம ருசியாக இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி குழம்பு தான் வைக்க போகிறோம். இப்படியே கூட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து மசாலா சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சேர்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் வந்து 2 சம்பு அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கிராமத்து சைடு இந்த மாதிரி தாங்க. புளி சேர்க்கும்போது வந்து சீக்கிரமாக கெட்டும் போகாது, டேஸ்டியாகவும் இருக்குங்க. கொஞ்சமாக இதில் நம்ம புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த புளி வாசம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க விடலாம். அவ்வளோதாங்க. பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எண்ணெய் நல்லா மேலே பிரிய ஆரம்பிக்குது. கோழி குழம்பு வந்து நல்லா தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான நாட்டுக்கோழி குழம்பு தயார். நீங்களும் இதே மாதிரி செய்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.